ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கணும். அந்த உள்ளர உள்ள அந்த ஒயிட் கலர் ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அது மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அது நீங்கள் ஒவ்வொன்றா எடுக்க லேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு இதழ் எடுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்படி மேலே அப்படி தடவுனா அந்த குச்சி மாதிரி இருக்கிறதுலாம் தனியாக வந்துடும். அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். சில பேர் இது ஒவ்வொரு பூவாக தனித்தனியாக எடுத்துகிட்ருப்பாங்க. அப்படி எடுக்க தேவையில்லை. இதை அந்த பூ ஒரு இதை எடுத்து அது அந்த எல்லோ கலர் பார்ட் இருக்குல்ல, அங்கே கையை வச்சு லைட்டாக அப்படி தடவுனாலே அந்த ஒயிட் கலரில் உள்ளதெல்லாம் அந்த குச்சி மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக வந்துடும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பூவை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பூ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையானது அடுத்து என்னன்னா கடலைப்பருப்பு. அதை எடுத்து ஒரு 4 hours கிட்ட ஊற வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல செய்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வாழைப்பூவை எடுத்து தனியாக அலசி எடுத்துக்கணும், தண்ணி இல்லாமல் அலசி எடுத்துக்கணும். இப்போ இந்த வாழைப்பூ ஒரு குட்டி குட்டியாக கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா மிக்சியில் முழுசாக போட்டால் அரையாது, அதனால இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போது கடலைப்பருப்பையும் 2 டைம் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த வாழைப்பூவை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. பேஸ்ட்டாக அரைக்கலை, அதில் 1 2 இருந்ததுன்னா கடித்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்த அந்த கடலைப்பருப்பை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டாக. நான் ஒரு வாழைப்பூ முழு பூக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, அடுத்து பூண்டு மட்டும் நச்சு வச்சுருக்கேன் வடைக்கு தேவையானது. அடுத்து வடைக்கு தேவையான சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான், எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வெங்காயம், மிளகாய் எல்லா மாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வடை போட வேண்டியதுதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வடை குட்டி குட்டியாக போட்டு எடுக்க வேண்டியதான். பருப்பு வடையெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரியே தான். இந்த வடை போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போடுங்க. ஏன்னா உடனே கலர் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு போட்டால் தான் டீப்பாக உள்ளத வரையும் நல்லா வெந்து வரும். இல்லைனா வெள்ளை கருப்பாக கருகிற மாதிரி ஆகிடும், உள்ளர வேகாமல் இருக்கும்.
வீட்டில் குழந்தைங்கலாம் வந்து வாழைப்பூ தனியாக குழம்போ இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கலாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. வடை மாதிரியே தான் இருக்கும். அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டயத்துக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை சாப்பாட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷாக இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்து கீரை வடை மாதிரியும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இந்த டிஷ்ஷை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.